ஹை கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் பிக் வேர்ல்டு. இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் எமோஷனல் மூவி. லீ சுன்யிங்கிற நம்ம ஹீரோ செரிப்ரல் பால்சிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான். அவனால் பேச நடக்க முடியாமல் ஒரு மாற்றுத்திறனால இருக்கான். ஆனால் இவனுக்கு இந்த மாதிரி பிடிக்கவே இல்லை. நம்மளும் சாதாரண மனுஷன் தானே, மற்ற பசங்க சமூகத்தில் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கணும், அவங்களுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும். இதுக்காக இவன் நிறைய முயற்சிகளை பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த முயற்சியை இவன் ஃபேமிலி தானே பார்த்துக்குது. இவனுக்கு ஒரு துணையாக அவங்க பாட்டு இருக்காங்க. கடைசியில் நம்ம ஹீரோவால் அவன் நினச்ச விருதுக்கு போக முடிஞ்சா. இதை பற்றில ரொம்ப எமோஷனலாக ஒரு படம் தான் பிக் வேர்ல்டு. இது கண்டிப்பா எல்லாரும் பார்க்க ஒரு மூவி. இந்த படம் பார்க்குறப்ப நமக்குள்ள ஒரு ஹோப் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளும் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் தோத்துப்பே ஒரு விரக்தியில் இருப்போம். அந்த விரக்தியில் போக்கி ஒரு நம்பிக்கை இந்த படம் கொடுக்கும். அது போய் இதே கான்செப்ட்ல தியாவக்கன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தா நீங்க அந்த படத்தையும் பாருங்க. சரி, இப்போ வாங்க பிக் வேர்ல்டுங்கிற இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன் லீ சுன்யி அமைக்கிறாங்க. இவன் பார்த்த ஒரு மாற்றுத்திறனாளி, செரிப்ரல் பால்சிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டு பிசிக்கலி சேலஞ்சா இருக்கான். இவனுக்குன்னு அப்பா அம்மா பாட்டிலாம் இருக்காங்க. ஆனால் பெருசாக ஃபேமிலி கிட்ட இருந்து இந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். இவனுக்கு கவிதை எழுத ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் இவனுக்கு ஒரு டீச்சராக மாறின ஆசை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நோயால் பாதிப்பட்டனால பெருசாக வேலை கிடைக்காமல் இருக்குது. படத்தோட ஆரம்பமே வீட்டோட மட்டமாண்டா இருப்பான். அவனுக்கு ஏற்ற நோட் எடுத்து கவிதை எழுதிட்டு இருப்பான். அவன் ஃபிசிக்கலி சேலஞ்சுங்கனால எழுதுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதனால கஷ்டப்பட்டு அந்த கவிதை எழுதிட்டு இருப்பான். அப்போ கீழே யாரோ ஒருத்தர் கூப்பிடுமா இருக்கும். யாரும் நெட்டி பார்த்தா இவன் பாட்டி வந்திருப்பாங்க. பார்த்து பொட்டு பொடிகள் எட்டு வந்து இவன் பார்க்க வந்திருப்பாங்களே. இதை பார்த்து சமைப்பே போச்சு. நம்ம ஹீரோக்கு அவன் பாட்டி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் பாட்டிக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். டெய்லி எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து, உனக்காக தான் பாட்டிங்க வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க துணிமலை எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா எல்லாமே களைஞ்சு போய் குப்பமாக இருக்கும். உடனே இந்த பையன் துணி எடுத்து துணி மடிச்சு வச்சுட்டு இருப்பான். இதை பார்த்து அவங்க பாட்டி ஒரு மாதிரி இருக்கும். பரவாயில்லடா, எதுவும் கற்றுக்கிட்டியே, சரி வா, நீங்கள் உன் பர்த்டே பாட்டு மதப்படி நினச்சிட்டியா, வா இங்கேருந்து போடன்னு சொல்கிறப்ப கரெக்டாக போய் ஒரு ஃபோன் வருது. சரி, அந்த பாட்டு எடுக்கிறப்ப டே ஏதோ ட்ரைனிங் சென்டருக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க, நீ ஏதோ லெக்சருக்காக ரெசியூம் கொடுத்துருக்காமே, அடுத்த வாரம் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறப்ப அவன் ரொம்ப போய் போயிடும். ஓகே சொல்லுன்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அந்த பையன் ரொம்ப ஜாலியாக அவங்க பாட்டோட இருப்பான். ஏன்னா இவனுக்கு டீச்சர் இருப்பான்னு ஆசையாக இருக்கும். இப்போ அதுக்கு வேலை அடிச்சுன்னு நினச்சி ஆள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இவங்க பாட்டி நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அங்கே பார்த்தா 4 பசங்க இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு முதியோர் சங்கமாக இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோட பாட்டி இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு மியூசிக்கல் கச்சேரி பண்ண ஆசையாக இருக்கும். இதுக்காக ஒவ்வொரு வாட்டியுமே காசு எடுத்து வச்சு கச்சேரி பண்ண வைப்பாங்க. ஆனால் எவனோ பணத்தை ஆட்டையை போட்டு ஸ்கேம் பண்ணிடுவான். இதனால அந்த பாட்டி ஒரு ஏமாளியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி அந்த பேரனை கூப்பிட்டு அந்த வயசுல போயிருப்பாங்க. இன்னைக்கு தான் பர்த்டே ஆச்சு, கேக் வெட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் அந்த பாட்டி பேசிட்டு இருக்கோம், ஏப்பா நம்ம கச்சேரி பண்ணுறது ஒவ்வொரு வாட்டியுமே கச்சேரி பண்ணுங்கிற பேரில் பணத்தை ஏமாத்திட்டு இருக்கோம். நம்ம கச்சேரி பார்க்கறதுக்கு ஒரு ஆடிட் சார் வேணுமே. அந்த மாதிரி யாரும் தெரியுமான்னு கேட்டால் அங்கேயே பார்த்து வயசான தாத்தா இருப்பார். இவர் தான் கேங்கோட ட்ரம்மரு. அவர் அந்த லேடியை பார்த்து, இங்கே பாருமா, கவலைப்படாதீங்க, என் பையன் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான், நீங்கள் அடிக்கடி இந்த மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி பழங்கள் வாங்கிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமே பையன் பேசி போடணும்னா நீங்களும் ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. அவனுக்கு கிடைக்கிற கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம கச்சேரி பற்றி சொல்லுவான். அது அப்படியே ரீச் ஆகி நிறைய பேர் வருவாங்க. இந்த ஐடியா எப்படின்னு கேட்டால் எல்லாரும் பிடிச்சி போயிருக்கும். ஜாலியாக அந்த பர்த்டே படிக்காக சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா லீவுமே ஸ்டாப் போட்டு சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அதிகமாக குடிச்சனால புறைய ஆரம்பிச்சிடும். அட ஏன்டா நீ வேற குடிச்ச, உங்கள் அம்மா பார்த்தா பொண்ணு தட்டிடுவாள், சரிவா மெதுவாக வீட்டுக்கு போகும்னு சொல்லி அவன் பேரன் கூட போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா பைபிள் போதையானனால கீழே விழுந்துட்டு இருக்கோம். சீக்கிரம் எழுந்துடுறா, உங்கள் அம்மா பார்த்தா நான் கொண்டே போட்டுறான்னு சொல்கிறப்ப மேலே தான் சவுண்ட் கேட்குது. அம்மா என்ன நடக்குது, அவன் என்ன பண்ண கேட்டால் இவங்களும் வேலை வைப்பாங்க. பார்த்தா அவங்க பொண்ணு வேலை போய் வீட்டுக்கு வந்துருப்பா. சாரிம்மா, நீங்கள் பையனுக்கு பாட்டி ஆச்சு, அதுக்காக சரக்கு கொடுத்துன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா கழுவி வச்சுருப்பாங்க. கிளவி பேரனை பார்த்துக்கிறதுக்காக ஊரில் நீங்கள் வர சொன்னா பேரனுக்கு எடுத்துட்டு இருக்கே, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப பாட்டிக்கு வந்துடுது. என்ன என் பையனை தப்பா பேசுறியா, 8 மாசத்துல இருந்து அந்த பையன் நான் தான் வளர்க்குறேன். இன்கேஸ் நான் மட்டும் கூட நினச்சிக்கேன், நாய் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டிருப்பேன். என்கிட்ட ஒரு பேசான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க பொண்ணுக்கு வந்துடுது. என்னது தூக்கி போகிறப்ப நீ பேசுறியா, நான் சின்ன குழந்தையா இருந்தப்ப நீனு தூக்கி போட்ட, உனக்கு அந்த ஞாபகம் கேட்குறப்ப அதை பார்த்து அவங்க பாட்டி ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த அம்மாவுக்கு பொண்ணுக்கு ஆகவே ஆகாது. இது ஏங்கிறது நம்ம போப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கேட்ட உடனே அந்த பாட்டிக்கு தெரில, எதுவும் பேசாமல் அங்கே கிளம்பிடுவாங்க. பார்த்தா இவனுமே போதை தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இவங்ககிட்ட ஒரு பூனை இருந்துச்சு. அந்த பூனை இறந்த பூனை நினச்சி இவன் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேயே பார்த்தா ஒரு எலும்பு கொடுக்குற மாடல் இருக்கும். அந்த மாடலை கட்டி பிடிச்சிட்டு சூக்கேஸ் இருக்கும்ல, அதுக்குள்ள படுத்து எடுப்பான். இவன் திருந்த மாட்டான் மாமா, இவனோட விட்டுட்டு போயிடும்னு சொல்லி பாட்டி படுத்துக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த கலையிரும். அவங்க அம்மா எழுந்திரிச்சு, டேய் இன்னைக்கு உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இருக்குல்ல, ஒழுங்காக அந்த கிளாஸுக்குலாம் போனால் தான் ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வரும், கிளவி பையனை பார்த்துக்கோ, நானும் வீட்டுக்கு ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி அப்பா 2 வேலைக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக மீனோட அப்பாவுக்கு ஹீரோ பிடிக்காது. பெருசாக வீட்டுக்கு வந்து கண்டுக்காம அவர் பாட்டு தனியாக தான் இருப்பார். இப்போ அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம், டே உங்கள் அம்மா இங்கேருந்து போயிட்டாடா, உன்னால ஸ்கூலில் கூப்பிட்டாங்களே வாங்க போன்னு சொல்லி யாருக்கு திரும்ப லெக்சருக்கு போவாங்க. ஆக்சுவலி ஹீரோட அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்காது. ஆனால் நம்ம ஹீரோக்கு வீட்டுக்கு
வீட்டில் இருக்க பிடிக்காது, நம்மளும் சாதாரண மனுஷன் தான், மற்றவங்க பண்ணுறப்ப நம்மளும் பண்ணுன்னு சொல்லி இப்போதைக்கு லெக்ஸில் வந்துருப்பான். பார்த்த பசங்களுக்குலாம் நம்ம ஹீரோ பார்த்து ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், இந்த சார் நான் புதுசாக இருக்காரு, கையை வேறு அங்கிட்டு ஆடிட்டு இருக்காரு, இதை விளையாட்டு போட்டாருன்னு சொல்லி பசங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு பசங்க பாடம் எடுத்துகிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து அந்த பாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தான் பேரை பாடம் எடுத்துறத அப்படி இப்படி எடுத்துட்டு இருப்பாங்க. கிளாஸில் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நம்ம ஹீரோட பாடி கூட பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க மேடம், உங்கள் பேரை வேற ஒரு பாடம் எடுத்தாரு, ஆனால் பசங்களுக்கு இவர் பிடிக்கவே இல்லை, இவரை பார்த்து கோமல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அது போகிற கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவருக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும், அதனால் இப்போதைக்கு இங்கே வேலை இல்லை மேடம், வேற இடத்துல வேலை பாருங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீரோ பழகி போச்சு. எதுவும் பெருசாக கண்டுக்காம அவன் பாட்டோட கடைக்கு போவான். என்ன கடன் பார்த்தா இவங்க கச்சேரி குரூப்பில் ட்ரம்மர் இருந்தார்ல, அந்த தாத்தாவோட கடை. சரின்னு இவங்களும் தாத்தா பார்த்து பேசிட்டு இருந்தா அந்த தாத்தா கண்டுக்காம இருப்பாரு. யோ உனக்கு என்ன ஆச்சு, ஏன் கோச்சிருக்குன்னு கேட்டா, இங்கே பாரு உன் மேலே கொலகானில் இருக்கேன், நான் அன்றைக்கே என்ன சொன்னேன், நமக்கு எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து என் பையன் கடைக்கு போங்க, அவங்கள்ட்ட காய்கறிலாம் வாங்கினாதான் அவனுக்கு நம்மளை அக்கறன்னு சொன்னல, ஆனால் நீங்கள் யாருமே என் பையன் கடைக்கு போவே இல்லை, இதனால கோமான பையன் வீட்டில் என்ன கூட திட்டிகிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நானும் அவங்க கேங்கில் இருக்கிற மாதிரி தெரில, நானும் கன்சிடர் பண்ணிக்கோங்க, என்னவோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அதாவது கோச்சிட்டு இருப்பாரு. இதை பார்க்குற அந்த பாட்டி கிடைச்சதே தெரில. மிச்ச ஆட்களை பார்த்து காய்ஸ் ட்ரம்மர் தான் ஒரு சோக்கு ஷோலாக இருப்பாங்க, ஆனால் இப்போதைக்கு ட்ரம்மர் கலந்து போயிட்டாரு, ட்ரம்மர் இல்லாமல் எப்படி கன்சிடர் பண்ணுறது, என்னதான் சரியாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போ தான் மீரோ வைப்பாங்க. பார்த்தா நம்ம மீரோ டேப்லெட் எடுத்து ரெசன் டைப் பண்ணிட்டு இருப்பான். டேய் எங்கள் கேங்குன்னு ட்ரம்மர் இல்லாமல் இருக்கு, நீ ட்ரம் வாசிப்பேன்னு கேட்டால் அவனுக்கு ஒன்று முடியாமல் இருக்கு, என் கிளவி உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, நான் அப்படி ட்ரம் வாசிப்பேன், என்னால் குச்சி கூட பிடிக்க முடியாது, என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனோட பஸ்ஸில் போயிட்டு இருப்பான். அவன் பாட்டி முடிஞ்ச அளவுக்கு இங்கே பாடுறா, நான் சின்ன சின்ன பார்த்துருக்கேன், நூடுல்ஸ் சாப்பிட்றப்ப சாப்ஸ்டிக் இருக்கும்ல, அதை எடுத்து தட்டிகிட்டே இருப்பேன், அதே மாதிரி ட்ரம் வாசிக்கிறது, எதையாவது போட்டு தட்டுன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது கிளவி, என்னவோ பண்ணிக்கோன்னு சொல்லி பஸ்ஸில் போயிட்டே இருப்பாங்க. அப்போதைக்கு கரெக்டாக ஒரு அம்மா வருவாங்க. கையில் குழந்தை இருக்கிறத பார்த்து இழுங்க ஒரு மாதிரி இருக்கும். உடனே இவன் இருந்துச்சு சீட்டை கொடுத்து பஸ்ஸில் நின்றுட்டு இருப்பான். அப்போ வேகமாக போன அந்த பஸ் சடனாக பிரேக் பிடிப்பாங்களா, நான் மாரி தப்பாடி கீழே வந்துடுவான். இதை பார்த்து பாடி சமக்கடை போயிடுது. இவன் டிரைவர் என்னைய பஸ் ஓட்டிகிட்டு இருக்க, பார்த்து ஓட்ட மாட்டேன்னு கேட்டால் இதை பார்த்து அவனுக்கு வந்துடும். கிளவி இந்த மாதிரி கால் நடக்க முடியாதனால பஸ்ஸில் கூட்டி வர, டாக்ஸியில் போனதானே கேட்டால் இன்னும் கோமாயிரும். இங்கே பாரு வார்த்தையை மரியாதை பேசு, என் பேரண்ட்டை மனுப்பு கேளுன்னு சொன்னால் அந்த டிரைவர் கேட்க மாட்டான். கடுப்பான மற்ற ஆட்கள்லாம் இங்கே மாறுமா, நாங்களாம் வேலைக்கு போய் வேணும், பஸ் எடுக்க சொல்லு, இங்கேருந்து போப்போன்னு கத்துறப்ப இதை பார்த்து பாட்டி கோவம் தான் வரும். மற்றாள்கிட்ட சண்டை போகிறப்ப பேரன் கை பிடிச்சிக்குவான். பாட்டி விட்டுரு எல்லாம் ஏன் தப்பு தான், சண்டைக்கு போகாதுன்னு சொல்லி அந்த பேரன் அமைதியாக இருப்பான். இதை பார்த்து பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். பார்த்து ஈவினிங் அவள் பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பா. இந்த மாதிரி நம்ம வெளியே போனாலும் தெரியவே தெரியாது. பாட்டி கதையாக விட்டுட்டு இருக்கோம். இனி ஃபுல்லாக போய் வீட்டில் தான் இருந்தான். ஆன்லைன் கிளாஸ் கலந்துக்கிட்டான். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறப்ப அந்த அம்மா நம்பிட்டு இருப்பாங்க. இவனு ரூம்குள்ளே போய் கம்ப்யூட்டர் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த பாட்டி அவங்க பொண்ணை பார்த்து, ஏம்மா இப்படி பிறண்டா இருக்கே, இது பையனை சொல்லாமல் கேட்டால் அப்போ நமக்கு தெரியுது, ஆக்சுவலாக அந்த அம்மா இப்போதைக்கு பிறண்டா இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி சுகர் லெவல் அதிகமாக இருக்கனால எப்போனா கரு களையலாம், இப்போதைக்கு அவன் சொல்ல வேணாம், கன்ஃபார்மான சொல்லலாம்னு சொல்கிறப்ப இந்த பாட்டி அமைதியாக இருப்பாங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாட்டி இந்த பையன் ரூமுக்கு போவாங்க. பார்த்தா அவன் கம்ப்யூட்டரில் டைப் பண்ண மாதிரி இருக்கு. டே பையனாண்டி என்னடா இது, ஏதோ பெருசாக டைப் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறப்ப, அதுவா பாட்டி காலையில் இந்த மாதிரி பஸ்ஸை சம்பளம் நடந்துச்சுல, இதை பற்றி போக்குவரத்து வரைக்கும் ஒரு கம்மி கொடுத்துட்ருக்கேன், என்ன மாதிரி மாற்றத்தினாலுக்கு ஏதோ ஒரு சீட்டு வேணும், அதுக்காக அவனஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க பாட்டி ஹாப்பியாக தான் இருக்குது. தென் உங்கள் பேரனை பார்த்து, டே பேரண்டி இந்த மாதிரி கேங்க ட்ரம்மர் யாரும் இல்லாமல் இருக்குது, ப்ளீஸ்ரா ஒரு வாட்டி மட்டும் வாடா, நீ இதே கேங்க ட்ரம்மர்னு சொல்கிறப்ப இவன் சரி ஒத்துக்கிறான். பார்த்தா அடுத்த நாள் கச்சேரிக்கு அவங்க பேரனை கூட்டி போயிடும். இவனு முடிஞ்ச ஸ்டிக் எடுத்து ட்ரம் வாசிட்டே இருப்பான். அப்போ கரெக்டாக ஒரு ஃபிஸ்பி த்ரோயர் வருது. பார்த்தா பக்கத்தில் பொண்ணு விளாண்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு பொண்ணு தூக்கி வச்சுனதில்ல ஃபிஸ்பி கீழே விழுந்துடும். இவனு முடிஞ்சளவு குனிஞ்சு அதை எடுக்கலாம் பார்ப்பான். பட் ஆனால் முடியாதனால கடைசி கிடைக்க முடியாமல் இருக்கும். கரெக்டாக அந்த பொண்ணு ஓடி வந்து நம்ம ஹீரோ பார்ப்பா. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு டைம் போயிடுவா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு பெரிய ஆயா, அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அந்த பொண்ணை பார்த்த உடனே பல ரூம் முடிச்சு போச்சு. அந்த பொண்ணு சிரிச்சனால இன்னும் போயிடுவான். தொடர்ந்து அந்த பொண்ணையை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இந்த பக்கம் பார்த்து அந்த வயசான பசங்க இருக்குல்ல, அதுங்களும் நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கோம். இங்கே பாருமா உன் பேரால் குச்சியே பிடிக்க முடியல, அப்படி நம்ம வாசிப்பான். இதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறப்ப அந்த பாட்டிக்கு வந்துடுது. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பாட்டில் ஓடி வந்து நீங்கள் வாடா அவங்க பாட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு வந்து பிரிச்சுடுன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, எப்படியும் பாடி தான் ஜெயிக்கும், நீங்கள் சும்மா இருக்குன்னு சொல்லி அவன் அந்த பொண்ணை சளி அடிச்சுட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா போலீஸ் கேஸ் ஆகி மொத்தம் பிடிச்சி கொண்டு வருவாங்க. ஏமா வயசான காலத்தில் உங்களுக்கு தேவையா, சரி உங்கள் பசங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்கள் பசங்க வந்து உங்கள் கூட்டு போட்டுன்னு சொல்கிறப்ப என்னது என் பொண்ணா, சார் என் பொண்ணெல்லாம் இங்கே வந்தால் காதல் ரத்தம் வரைக்கும் கத்திட்டு இருப்பா, நாங்களே சமாதானம் பேருன்னு சொல்லி பக்கத்தில் அந்த பாட்டி இருக்கும்ல, ரெண்டு பேரும் சமாதானமாகி அங்கேருந்து கிளம்பி போடுவாங்க. நம்ம இரவு பாட்டி கூப்பிட்டு நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ கழுத்து கட்டுற வாசிட்டு இருப்பானா. இதை பார்த்து அவங்க பாட்டி கேட்பே இருக்கு. அப்படிலாம் பராண்டி ட்ரம் வாசின்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் தட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவனும் இன்ஸ்பயர் ஆகி தட்டிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவன் பாட்டியோட ரொம்ப பேர் இருப்பான். தென் வீட்டுக்கு வந்து அடுத்த வேலை அடிக்குமா, காலேஜில் சீட் எடுக்குமான்னு சொல்லி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டே இருப்பான். அப்போ அவன் பக்கத்தில் எலும்போட மாடல் இருக்கும்ல, அதை பார்க்குறப்ப அப்படியே அந்த பொண்ணு வருது. அந்த யாயாக்கிற பொண்ணை பார்த்த உடனே இவனுக்கு ஃபீல்
வந்திருக்கும். அந்த வயசுக்கு ஒரு ஆசையில் அந்த பொம்மை கொஞ்சிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்து, டே உனக்கு இதே வேலையாக போச்சு, இந்த பொம்மை எடுத்துகிட்டு இருக்கிறது, இது ஒன்றால் தூக்கி போட போகிறேன்னு சொல்லி அந்த பொம்மை எடுத்து வச்சுருவாங்க. தன்னோட பார்த்து, டே ஒரு வாரம் அம்மா அப்பா வெளியூர் போகிறதா இருக்கும், நீயும் பாட்டி வீட்டில் இருந்து ஒழுங்கு வீட்டை பார்த்துக்கணும் புரிஞ்சான்னு சொல்லி அந்த அம்மா வந்து போகிறா இருப்பாங்க. அப்போ அந்த பையன் வாசி சொல்லிட்டு இருப்பான், அம்மா சாதாரண பசங்க படிக்கிற காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கிறதா இருக்குது, இங்கே 90 நிமிஷம் தான், ட்ரெயினில் போயிட்டு வந்தால் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம், நான் அந்த காலேஜுக்கு போவான்னு கேட்டால் அவங்க அம்மா குழந்தை வருது, இங்கே பாரு என்னாலலாம் நான் தினம் பார்த்தே இருக்க முடியாது, அதுவும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, எங்கெல்லாம் காசு கிடையாது, பெருசாக வீட்டில் இருந்து சொல்லி அந்த அம்மா வந்து கிளம்பி போயிடுவாங்க. இதை பார்த்தவங்க ரொம்ப கஷ்டமாயிரும். சோமா படுத்துருக்கிறப்ப பாட்டு காமாக்குவாங்க, இங்கே பாரு பேரண்டி கவலைப்படாத, பாட்டிக்கிட்ட நிறையவே காசு இருக்குது, அதை வச்சு படிக்கிறேன்னு சொல்கிறப்ப இவனு சொல்லி படிச்சு வைக்கிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் அந்த கட்சிக்கார ரிகர்ஸ் இருக்கும்ல, அங்கே தான் போயிருப்பாங்க. நான் ஹீரோ டம் எடுத்துட்டு சும்மா வச்சுட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அந்த யாங்கிற பொண்ணு வருவா. அவளுக்கு நம்ம ஹீரோட படத்தை ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. ஹீரோ பக்கத்தில் உட்காந்து, ஹேலி நீ நல்லா ட்ரம் வாசிக்கிற, எனக்கு சொல்லித்தரேன் கேட்டால் அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். எனக்கு ஒழுங்கு வாசிக்க தெரியாது, சும்மா கலைக்காதுன்னு சொல்கிறப்ப, இல்லைப்பா உண்மையே சொல்கிறேன், சரி தெரியல என்ன ஒன்றா கற்றுக்குவோம் வா சேர்ந்து கற்றுக்கோன்னு சொல்லி ட்ரம் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு ஹாப்பியாக யாரோட பழகிட்டு இருப்பான். அப்போதைக்கு கரெக்டாக அந்த தாத்தா வந்துடுவார். வரப்போ ஒரு ட்ரம்லாம் ஒன்று இருப்பார். ஏண்டா எனக்கு தனியாக விட்டீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னால் வராமல் போயிடுவானா. ஆமாம் இது புது ட்ரம்மரா, டே முடிஞ்சாங்கிட்ட போட்டி போடுறா, சோடி போட்டு பார்த்துக்கோமன்னு சொல்லி போட்டு போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம இருக்கு ஒழுங்கு வாசிக்கலாம் தெரியாது, ஆனால் இதில் டஃப் கொடுக்குறோம் நல்லா வாசிட்டு இருப்பான். இதை பார்த்து தாத்தா கேப்பியா இருக்கு, இங்கே பாருங்க நான் சும்மா தான் சொன்னேன், நானும் ட்ரம்மரா கலந்துக்கிறேன் கூட ஒன்று இருக்கட்டும், நாங்கள் சேர்ந்து பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சாணிக்கு ரிகர்சலாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே போதா இருப்பாங்க. அப்போதைக்கு கடைசியாக அந்த யாங்கிற பொண்ணு வருவா. நம்ம ஹீரோட நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. நம்ம ஹீரோ மைண்டு ஃபுல்லாகவே அந்த பொண்ணு அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ஒரு அடல்ட் ஏஜில் இருக்கான். அந்த வயசுக்கு ஒரு ஆசை அவனுக்கு வந்துட்டு இருக்கு. நைட்டு தூங்குறப்பெல்லாம் ஒரு கனவு வந்துட்டு இருப்பான். நம்ம இந்த மாதிரி பிறக்காம ஒரு சாதாரண மனுஷன் பிறந்த எப்படி இருந்திருக்கும், யாயா நம்ம லோ பண்ணியிருப்பா, நம்மளும் ஜாலியாக ஓடி பழகி இருக்கலாம், குட்டிக்கெல்லாம் அடிச்சிருக்கான்னு சொல்லி கனவு வந்துட்டு இருக்கோம். பார்த்தா ஒரு உடலில் யாயா இவன் மேலே உட்காந்துருப்பா, 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரிலாம் அவனுக்கு கனவு வந்துட்டு இருக்கும். பார்த்ததால கனவு அடுத்த அடிச்சு பார்த்தா கிள்ளை காய்ந்திருக்கும். இதை பார்த்து அவனுக்கு வைக்கமா இருக்கும். துணிமணி எடுத்து லாண்டில் போகிறப்ப அதை பாட்டி பார்த்துருவாங்க. டே பேராண்டி எனக்கு கிள்ளிக்காய் இருக்கு, நைட்டு தான் வேற மாதிரி கனவு இருக்க போலியே ஆமான்னு கேட்டால் அவன் சிஸ்டர் வைக்கப்பட்டு இருப்பான். டே இல்லை வைக்கப்பட என்ன இருக்கு, இந்த வயசுல நார்மல் தான், சரி இன்னைக்கு ரிஹர்சல் போகலாமா கேட்டால், இல்லை பாட்டி நான் ஒரு கடைக்கு போனோம், ஒரு கடையில் வேலை கேட்டிருக்காங்க, நாங்கள் போகிறேன்னு சொல்கிறப்ப இந்த பாட்டி கூட போகிறாங்க. பார்த்தா அந்த பையன் ஒரு ஹோட்டலில் தான் போயிருப்பான். அந்த கடைக்காரருக்கு நம்ம 20 ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இவனா நிற்க முடியும் நின்றுட்டு இருக்கான், இவன் எப்படி வேலை பார்ப்போன்னு சொல்லி தகவல் இருப்பாங்க. ஆனால் மெடிக்கலில் வாங்கி ஃபுல்லாக படிச்சு வைப்பான். சார் வெறும் 10 வருஷம் கொடுத்தாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவன் ஹோட்டலுக்கு போவான். கஸ்டமர் எல்லாத்தையும் பார்த்து இந்த கடையில் என்னென்ன பொருட்களாக இருக்குது எல்லாத்தையும் வசதி சொல்லிட்டு இருப்பான். இந்த கடையில் ஆடு மாடு பன்னி வாத்து முதல்ல சொல்லிட்டு எல்லாமே இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு சொல்லிட்டு வசதி சொல்லிட்டு இருப்பானா. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம கடை வெளியே வந்துடுவான். இதில் வெளியே இருந்து அவங்க பாடி பார்த்துருப்பாங்க. வேறு கடைக்கு நம்ம ஹீரோ கூட்டு போய் பாராண்டி வருத்தப்படாத, எப்படி கண்டிப்பாக வேலை அடிச்சிருக்காது, வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப, இல்லை பாட்டி புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் பண்ணணும், எனக்கு ஓப்பன் பண்ணி தரேன் கேட்குறப்ப அந்த பாடி ஒன்று முடியாமல் இருக்குது. என்னது பேங்க் அக்கௌண்டா, எதுக்குன்னு கேட்டால் சம்பளம் வாங்குறதுக்கு தான், என்னை அந்த கடையில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க நம்ப முடியல. பேராண்டி வேலை அடிச்சிருச்சா, அப்போ அவ்வளோதான் நீ பணக்கார மாற போகிற, நிறைய காசு அடைக்க போகுது வேறலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எழுதிட்டு இருப்பாங்க. இதுவே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம யாரை நம்பி இருக்கோன்னா நம்ம பாட்டு ஹாப்பியாக ஆகலாம்னு சொல்லி தினமும் கடைக்கு போவான். காலாண்டுமே அந்த கடையில் போய் வேலை பார்த்துட்டு இனியும் படி பார்க்க போவான். அந்த சாங் கார்டு ரிகர்சலாம் பண்ணிட்டு தென் யாயோட இருப்பான். யாயோட ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இப்படி ஒரு வாரம் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு அவன் சம்பளம் வந்திருக்கும். அந்த அமௌண்ட்டை பார்த்து அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் ஒரு 1000 சம்பாதிச்சிருக்கோம், ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி அவன் பாடோட ஹாயாக இருப்பான். தென் வீட்டுக்கு வந்து குளிச்சுலாம் இருப்பான். பட் எதிர்க்க முடியாதனால கிட்டத்தட்ட முங்கிடுவானா. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் பாட்டு தருவாங்க. இதே பார்த்து நம்ம இருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சே நம்மளால சாதாரண மனுஷங்க குடிக்கூட முடியலையே, விட்டுருந்தா நம்ம இறந்துட்டு போமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே எல்லாரும் வீட்டில் கூப்பிட்டு ஒரு பாட்டு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் யாயா கூப்பிட்டுருப்பான். யாயாவும் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோட ரொம்ப பார்த்துட்டு இருப்பா. அப்போ அங்கே பார்த்தா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. லீ இது என்ன பாக்ஸு பார்க்க வித்தியாசமாக சொல்கிறப்ப, அதுவா என்கிட்ட ஒரு பூனை இருந்துச்சு, ஆனால் சில வருஷம் முன்னாடி அந்த பூனை இறந்து போச்சு, அந்த பூனை ரசித்து தான் இதில் இருக்குது, ஒரு நாள் தான் ஆற்றுக்கு போய் கரெக்டாக ஆசைப்படுறேன், அதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ பாட்டு இருப்பா. நான் ரூஃபில் பார்த்தேன் நிறைய புக்ஸாக இருக்குது. நீ புக்ஸில் முடிப்பியா, கவிதையில் எழுதுவேன்னு கேட்டால் தாராளம் எழுதுவேனே, ஏன் உனக்காக கூட ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அதை படிச்சு பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ படிச்சு பார்ப்பா. ஆனால் அந்த கவிதை இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், வெறும் 3 எழுதி எழுதியிருப்பான். என்ன இவ்வளோதான் இருக்குது மீதிங்கன்னு கேட்டால் இன்னும் எழுதணும், சீக்கிரம் முடிச்சுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ பக்கத்தில் இருப்பா. அந்த பையனுக்கு இந்த பொண்ணு
தனியான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலை காமிக்கிற மாதிரி பக்கத்தில் இருப்பானா. இதை பார்த்து அவளோட புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பேசுறதையும் காட்டிக்காம அவள் ரொம்ப அமைதியாக இருப்பா. அப்போதைக்கு கரெக்டாக அவங்க பாட்டிக்கும் பொண்ணு ஃபோன் பண்ணுவாங்க. இவங்களும் ஃபோன் எடுத்து, என்னம்மா எப்படி இருக்க, நானும் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நீயும் புதுசு எப்படிங்க வரவங்க கேட்டால் வீட்டுக்கு தான் வந்துட்டேன், கதை திறந்து சொல்கிறப்ப இந்த அம்மாவுக்கு அள்ளு விட்டுருச்சு. சேர்ந்து மெதுவாக கதை திறந்தா அவங்க பொண்ணு வெளியே இருப்பா. அவளுக்கு வீட்டை பார்த்து ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வீட்டில் ஆட்களை கூட்டு பாட்டு பண்ணிட்டு இருக்காங்களே, கடுப்பான தான் உள்ள வந்து பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம வீரவும் அந்த ஏங்கிற பொண்ணோட இருப்பான். எல்லாரும் எங்கே அனுப்பி வச்சுட்டு அந்த பாடி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. கிளவி, என் பையனை பார்த்துக்கணும் ஊர்லேருந்து வர சொன்னாங்க, கூத்தடிச்சிட்டு இருக்கியா, இப்போட ஆன்லைன் கிளாஸ் ஃபோன் வந்துச்சு, பார்த்து ஒரு வாரமாக கிளாஸ் அட்டன் பண்ணலாமே, அப்படி என்ன பண்ணி கேட்டால் அப்போ வந்து சொல்ல ஆரம்பிப்பான். இங்கே பாருமா, நான் இதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸாக போகிற மாதிரி தெரில, நார்மல் பசங்க போகிறேன், அந்த காலேஜாக போகிறேன், ஃபீஸ் கட்டுறது கூட வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன், நீ எதுவும் பண்ணணும்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு ஓந்த வருது. கிளவி, எல்லாத்துக்கும் நீ தாண்டி, நீ இதை செல்லம் கொடுத்து ஒன்றுமா வச்சிருக்க, நீ தான் காரணம் திட்டுறப்ப அவனு பேச ஆரம்பிப்பான். இங்கே பாருமா, இதுக்கெல்லாம் காரணம் பாட்டு கிடையாது, உனக்கு என்ன பணம் தானே மேட்ரு, அதை நான் ஆஃபீஸுக்கு அடிக்குவேன், நீ ஒன்றும் தலையிடாதுன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா கோவம் வருது. இங்கே பாரு, பணம் மேட்ரு கிடையாது, காசு கூட நான் தந்துடுவேன், ஆனால் நீ நானும் பையன் கிடையாது, ஒரு நாள் நிற்கிறதோ நடக்கிறதும் பண்ண முடியாது, நீலாம் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அந்த பையனுக்கு வந்துடும். அவங்க அம்மா பார்த்து, ஆமாம் நீ சொன்ன மாதிரி நான் இருக்கேன், ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யார், நானும் காரணம், நீ பத்தப்ப இப்படி தான் பெற்று போட்டேன், நான் அந்த மாதிரி தான் இருக்க முடியும், எல்லாம் என்ன பண்ண முடியும் கேட்குறப்ப அந்த அம்மா கிட்ட சொல்லி தெரில, தான் பையன்கிட்ட ரொம்ப ஆசை பேசிட்டோம்னு நினச்சி அவங்களுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். இவனு கோச்சிட்டு மாடல் நின்றுருப்பான். அவன் பாடுதான் பேசி புரிய வச்சு சமாதானமாக்குவாங்க. பார்த்து அடுத்த நாள்ல இருந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பண்ண ஆரம்பிப்பான். எனக்கு யார் தொலையும் தேவை கிடையாது, என்னோட எந்திரிக்க முடியும், எதனா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பண்ணிட்டு இருப்பான். இப்படியே சில மாதங்கள் கடந்து போகுது. இவனும் வழக்கம் போல பாட்டோட சேர்ந்து கச்சேரிக்க ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அவங்க பாட்டிக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே மீரை பார்த்து, டெல்லி சீக்கிரவா, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறப்ப, என்னது ஹாஸ்பிட்டலா, நம்ம எதுக்கு போகணும்னு கேட்டால் உனக்கு தங்கச்சி வந்திருக்கா, அவளை பார்க்க போகணும்னு சொல்கிறப்ப இவன் உண்மை புரியாமல் இருக்கு. என்னது தங்கச்சி வந்திருக்கா, அம்மா இவனோட பிறண்டாவை தான் கேட்டா, ஆமாடா இவனால உங்கள் அப்பா அம்மா தனியாக போயிருந்தாங்களே, அதெல்லாம் செக்கப்காக தான், அவளோட புரிஞ்சுதான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சேர்ந்து உடனே வேகமாக அவங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போவான். பார்த்து அவனுக்கு ஒரு தங்கச்சி வந்திருக்கும். மெதுவாக தங்கச்சி பக்கத்தில் போய் கொஞ்சிட்டு இருப்பானா. இதை பார்த்து அவங்க அம்மா பயம் வந்துடும். ஏன்னா இவனை நிற்க முடியாது நின்றுட்டு இருப்பான். குழந்தை தூக்குறங்கிற பேரில் குழந்தை கீழே போட்டுவாள். உடனே வேக முடி வந்து, டெல்லி நீ தங்கச்சி வரக்கூடாது, மறுபடியும் இங்கேருந்து போட சொல்கிறப்ப அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுட்டு அங்கே வந்துட்டு இருப்பான். நம்ம பாட்டியை பார்த்து, பாட்டி எதுக்கு அம்மா பிறண்டாக விஷயத்தை சொல்லவே இல்லை, நான் அந்த ஃபேமிலி ஒரு ஆள் கேட்குறப்ப, டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா, உங்கள் அம்மாவுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சு, இதனால் குழந்தை எப்போ அபார்ட் ஆகலாம், அதை சொல்லாமல் இருந்தோம், நானும் கூட சொல்ல மாட்டேன்டா, என்னை முடிச்சுன்னு சொல்கிறப்ப அவன் ரொம்ப கஷ்டமாயிரும். இல்லை நான் அந்த ஃபேமிலி ஆளில் போல யாருமே நான் மதிப்பு கொடுக்குறாங்கன்னு நினச்சி ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ரொம்ப சோகமாக அவனோட காரில் போயிட்டுருப்பான். அப்போ தான் அம்மா கிட்ட பேசினேன் அந்த விஷயம் வந்துட்டுருக்கு. பார்த்தா அன்றைக்கி கூட அவங்க அம்மாவோட எது பேசியிருப்பாள். அப்போ நிறைய விஷயம் பேசியிருப்பான். இங்கே பாருமா, நீ பாட இந்த மாதிரி பெற்று போட்ட, நீ இந்த மாதிரி பெற்று போட்டனால யாருமே கடுக்கிறது இல்லை, நான் எங்கேயாவது வெளியே போனால் கூட பசங்க கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் நீ தான், என்னால் சுயமாக கூட தேவையில்லை பூர்த்தி பண்ண முடியல, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்லி அவங்க திட்டிட்டு இருப்பான். இதெல்லாம் இப்போதைக்கு நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப அர்த்தமாக இருக்குது. அடைச்ச அம்மா புகழாக இருக்கப்ப இந்த மாதிரி பேசிட்டோமே, அம்மா எவ்வளோ ஹார்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நான் அடுத்த நாள்லேருந்து வழக்கமாக கடை கழிப்பிட்டு இருப்பான். அப்போ அவனை பார்க்கறதுக்கு சாஸ்தா வந்திருப்பா. டெய்லி உன்னை பற்றி கேள்விப்பட்டேன்டா, உன்னை தங்கச்சி வந்திருக்காமே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு இப்போதைக்கு அதை பற்றி பேசாத, நானும் மைண்டு மாதிரிலாம் இருக்கேன், சரி எனக்கு எங்கேயாவது வெளியே போனால் ஆசையாக இருக்குது, என்னை எங்கேயாவது கூட்டி போகிறேன்னு கேட்டால், சரி பக்கத்தில் மியூசியம் இருக்குது நம்ம நாங்கள் போவோம்னு சொல்லி ட்ரெயினே அங்கேருந்து போகிறதா இருப்பாங்க. இவனும் யாயோடய சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறதா இருப்பான். இவனுக்கு தான் யாயமான ஒரு ஆசை இருக்குல்ல, அதனால கை பிடிக்கலாம் பார்க்குறப்ப அவள் தட்டி விட்டுருவா. ஆக்சுவலாக அவனுக்கு இந்த பையனுக்காக பாவமாக இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பழகன்னு சொல்லி தான் அந்த பையனோட பழகிட்டு இருக்கா. ஆனால் அந்த பையன் எந்த பொருள் லவ் பண்ணிட்டு இருக்கான். இது தெரிஞ்ச அவ கை தட்டி விடுவாள. இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மேபி கூட்டமாக இருக்குல்ல, அதை தெரியாமல் தட்டி விடுவா போல. திரும்ப பிடிச்சி பார்ப்போம்னு சொல்லி அந்த பொண்ணு கையை பிடிப்பான். இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம கூட பழகுனா போப்போ ஆசை அதிகமாகும், இவனுக்கு தேவையான ஃபேக்கான ஹோப் கொடுத்த மாதிரி இருக்கும், இதை விட்டுருன்னு சொல்லி, இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் பாத்ரூம் போன மாதிரி இருக்கு, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்கிறப்ப இவனு சரி அமைய நின்றுட்டு இருப்பான். பார்த்தா பாத்ரூம் போகிற சாக்கில் பிளாட்ஃபார்ம் ஏறிடுவா. அங்கேருந்து டே பார்த்து, டெய்லி சாரிடா அர்ஜென்ட் விளாண்டுருச்சு, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லி கண்டுக்காம வந்து கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம வீரருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ தான் அவனுக்கு யாயை பற்றி புரியுது. யாயாக்கு நம்ம வளர்ந்தது காரணம் தான், காதல் கிடையாது, நம்ம தான் தேவையில்லாம ஆசை வளர்த்துக்கிட்டோம், இங்கேருந்து போவோம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி போயிட்டு இருப்பான். அப்போ தான் எழுதுன அந்த கவிதை வருது. யாயாக்கா இவன் ஒரு பாதி கவிதை எழுதிச்சிருப்பால, மீதி கவிதை எழுத வந்துருக்கும். அந்த கவிதையை இப்போ வச்சு பார்க்குறான். அழகான அந்த காதல் கவிதை ஒரு சோகமான காதல் கவிதை மாறிட்டு இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணி அம்மா வீட்டுக்கு போவான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர போகிறாங்க. இவனுக்கு இன்னுமே அவங்க அம்மா கிட்ட தப்பாக பேசணும்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மாவுக்கு ஸ்வீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்வீட் பண்ணிட்டு இருப்பான். அதை கொண்டு போய் பாடிட்டு கொடுக்குறப்ப, டே என்னோட ஸ்வீட் பண்ணி வச்சிருக்க, உங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி சுகர் அதிகமாக இருக்குது, இது கொடுத்து எனக்கு உடம்பு தாப்பத்தான் இருக்கும், இதை பண்ணாதுன்னு சொல்லி அவங்க கூட கிச்சனுக்குள்ள போயிடுவாங்க. இதை பார்த்து இன்னும் சோகமாயிரும். நம்ம அம்மாவுக்கு சுகர் இருக்குது, அது கூட நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு, எல்லாத்தையும் நம்மள தான் இருக்குது, நம்ம தான் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், நம்ம
நம்ம நல்லா போயிடலன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. பார்த்தா அவங்க அம்மாக்காக கவட சாக்லேட் பண்ணியிருப்பாள். அந்த சாக்லேட்டை அவனு சாப்பிட ஆரம்பிப்பான். இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் வரணும், பேசாமல் செத்து போயிடும்னு சொல்லி தற்கொலை ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. கரெக்டாக அப்போது எங்கள் பாட்டு வந்துடுவாங்க. லீ என்னடா பண்ணிட்டு இருக்க, சாக்லேட்டை துப்பு துப்புன்னு சொல்கிறப்ப இன்னும் துப்பு ட்ரை பண்ணுவான். ஆனால் தொண்டையில் சீக்கிட்டு வராமல் இருக்கும். பயந்து போனவங்க பாட்டியும் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுவாங்க. இவனுக்கு கொஞ்சமாக சீக்கிரனால அன்கான்ஷியஸ் ஆகிட்டு இருப்பான். அப்படியே மயக்கம் போகிறப்ப இவன் சின்ன வயசில் பார்த்து ஒரு சின்ன வந்துட்டு இருக்கு. பார்த்து சின்ன வயசில் நம்ம ஹீரோகிட்ட ஒரு பூனை வந்திருக்கும். அந்த பூனையை பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மா ரூமுக்கு வந்திருப்பான். அங்கேயே பார்த்து சின்னதாக சூக்கிஸ் வந்துருக்கும். இது பார்க்க அழகாக இருக்கே, சும்மா உள்ள உட்காரன்னு சொல்லி சூக்கிஸ் உட்காந்துருப்பான். கரெக்டாக அப்பா அந்த ரூமுக்கு இவங்க அப்பா அம்மா வந்திருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்க அப்பாவுக்கு நம்ம ஹீரோ பிடிக்கவே அவள் சூக்கிஸ்குள்ளே இருக்கான்னு தெரியாமல் அவன் பையனை பற்றி பேசியிருப்பாங்க. இங்கே பாரு, நம்ம போன திரும்பத்தில் பாவம் பண்ண போல நம்ம போன பாவத்துக்கு தான் இந்த மாதிரி ஒருத்த பையனாக பார்த்துருக்கான். இவனை மாதிரி ஒருத்தனை வச்சுக்கிட்டு நம்மளால எங்கேயும் வெளியே போக முடியல, அடுத்த குழந்தை கூட பிளான் பண்ண முடியல. அதை பார்த்தாலும் பயமா இருக்கு, என்னதான் செய்யணும்னு தெரியாம அந்த அப்பா புலம்பிட்டு இருப்பாரா. இல்லை சூக்கிஸ்லேருந்து கேட்டு அந்த வயசுல ரொம்ப இஷ்டமா இருந்திருக்கும். இப்போதைக்கு மயக்கத்தில் இருந்தப்ப அதை நினச்சி பார்த்துட்டு இருப்பான். கண்ணு முடிச்சு பார்த்தா இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் இருப்பான். பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு உன்னை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கட்டி பிடிச்சி அழுதுட்டு, டெய்லி ஏன்டா இப்படி பண்ண, எல்லா தப்பும் ஏமாடுதாண்டா, அதுக்குன்னு அம்மா என்ன பண்ணு, ஆனால் இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. நீ இப்போதைக்கு இந்த மாதிரி இருக்கல, இது காரணம் நான் தான். நீ பிறன்ட்டு வந்தப்ப என்னெல்லாம் புஷ் பண்ண சொன்னாங்க, ஆனால் எனக்கு எந்த மாதிரி புஷ் பண்ணே தெரில, தெரியாமல் புஷ் பண்ணனால தான் இந்த மாதிரி வந்துட்டேன், எல்லாத்துக்கும் நான் தான்டா, என்னை முடிச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவனும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போப்போ லீயும் அவன் உடம்பு பற்றி புரிஞ்சுக்கிறான். நம்ம வாழ்க்கையில் இதான் நடந்திருக்கு, இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இதை வச்சு தான் வாழ்நான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போலான்னு இருக்கான். வீட்டுக்கு வந்து அவன் பீரை பார்ப்பான். ஆக்சுவலி இவ்வளோ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். ஆனால் அவன் ஃபேஸை அவனே பார்க்க பிடிக்காம பேப்பர் ஒட்டி இருப்பான். இப்போ அந்த பேப்பரை கிழிச்சு அவன் ரூத்தை ஃபுல்லாக பார்ப்பான். அப்போ அவனுக்கு பின்னாடி யாயா இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் கற்பனை தான். யாயா பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ ஹக் பண்ணுவா. நம்ம ஹீரோ முதுகு பின்னாடி பார்த்தா ஒரு தோல் இருக்கு. அந்த தோலை உரிக்கிறப்ப நம்ம நார்மலாக வர மாதிரி இருக்கு. நார்மலாக இருக்கிற நம்ம ஹீரோவும் யாயா ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாமே அவனுக்கு வர ஒரு கற்பனை தான். அடுத்த நாள் இருந்து ஒரு புது மனுஷன் மாறான் இருக்கான். அந்த பாட்டி அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் கூட்டி போய் அவனுக்கு பிரேயர்லாம் பண்ணுவாங்க. நைட்டு மொட்டை மலை உட்காந்துருப்பான். அப்போ அவங்க பாட்டியை பார்த்து, பாட்டி உன் கழுத்தது கீழே இருக்கே, இது என்ன கீழேன்னு கேட்டா, அதுவாடா நான் தீபே தலை பார்த்தல, அப்போ திட்டு போய் கழுத்தில் கத்தி வச்சான், காசு கேட்டு மிரட்டான், என்கிட்ட காசு இல்லை, அப்போ தெரியாதனமா கத்தி கிழிச்சிருச்சு, அதான் அந்த கீழேன்னு சொல்கிறப்ப என்னது திபேத்தில் பார்த்தியா, எப்போ பாட்டி வேலை பார்த்தேன்னு கேட்டா, அதுவாடா நான் ஒரு சிங்கிள் மதர், உங்கள் அம்மா தனியாக வளர்த்துட்டு இருந்தேன், உங்கள் அம்மா கை கொண்டு இருந்தப்ப என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை, திபேத்துக்கு போனால் தான் சம்பாதிக்க பண்ணி தோணுச்சு, வேறு வழியில் உங்கள் அம்மாவை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே திபேத்தில் வேலை பார்த்தேன், திரும்ப வந்தப்போ உங்கள் அம்மாவுக்கு 15 வயசு, சின்ன வயசுல உங்கள் அம்மா என்னை பார்க்கவே இல்லை, அதனால் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பிடிக்காது, சொல்லப்போனால் இப்போதைக்கு உங்கள் அம்மா உடனே நடந்துட்டு இருக்கால, இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ வகையில் நடந்த காரணம், ஒரு அம்மா பாசத்தை நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை, இதனால் சின்ன வயசுலேருந்து அம்மா பிறப்பவங்க தெரியாமல் இருந்திருக்கு, அதை உங்கள்கிட்ட தான் வியூ பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க அழுதுட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பாட்டி அதில் ஒன்றும் கிடையாது, பெருசாக படுத்துங்கன்னு சொல்லி படுத்துங்க தான் இருப்பானா. அப்போ தான் பாட்டிலேயே பார்த்து, டெய்லி நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தில்ல, அப்போ உங்களுக்கு லெட்டர் வந்துச்சுடா, ஆனால் பெருசாக படிக்க மாட்டேன், எடுத்து பாருன்னு சொல்கிறப்ப இவனுக்கு லெட்டர் எடுத்து பார்ப்பான். அது பார்த்தா ஒரு காலேஜில் வந்துருக்க லெட்ரு, இவர் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருப்பான், அந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கும். இதை பார்த்தாலும் நம்பவே முடியல. அவள் பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி நான் சொன்னல அந்த காலேஜில் சீட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் படிக்க போகிறோன்னு சொல்கிறப்ப அவங்க பாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ட்ரம்லாம் தட்டிக்கிட்டு, பேராண்டி நான் தான் சொன்னல பாட்டியும் கொஞ்சம் காசு இருக்குது, நான் காசு தரேன்னு சொல்கிறப்ப அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். பார்த்து அடுத்த நாள் அவங்க பாட்டி கச்சேரி இருக்குல்ல, அந்த கச்சேரிக்கு போகிற மாதிரி இருக்கும். இவனு சேர்னு அவன் பாட்டோட போகிறதா இருப்பான். பார்த்தா அதே பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம மீன் வருவா. இவன் எப்படியாவது யாயாவை பார்த்து திருமணம் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் யாயா பார்க்காமலே அங்கே கிளம்பி போயிடுவா. இதை பார்த்துட்டு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். கரெக்டாக அப்போதைக்கு அவங்க பாட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த கச்சேரி பண்ண இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி, மேடம் அந்த ஷோ கேன்சல் ஆயிடுச்சு, நீங்கள் இங்கே வரவேணும்னு சொல்கிறப்ப அவங்க ரொம்ப அர்த்தமாயிரும். எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த கச்சேரிக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் டீம்மேட்லாம் பார்த்து, காய்ஸ் வருத்தப்படாதீங்க, இப்போதைக்கு ஷோ கேன்சல் இருக்கலாம், நம்ம அடுத்ததாக பண்ணலாம்னு சொல்கிறப்ப கரெக்டாக அப்போதைக்கு அந்த பாட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் கேட்டு இவனுக்கு கஷ்டமாக இருக்கும். உடனே வேகமாக பேராளரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. அது ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஒரு லெட்டர் எழுப்பியிருப்பான். இந்த மாதிரி போக்குவரத்து துறையில் மாற்றுத்திறனாளி கடை இல்லாமல் இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு என்ன வசதிகளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுப்பியிருப்பாள். அந்த லெட்டரை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கெஸ்ட்டாக கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவை அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சு எல்லாரும் பாராட்டுவாங்க. நம்ம ஹீரோவை பற்றி, தம்பி இந்த திட்டத்துக்கு நீங்கள் தான் காரணம், உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் சில கிஃப்ட்லாம் வந்துட்டு இருக்கோம், இந்த பொருளை வாங்கன்னு சொல்லிட்டு நிவாரண பொருள் தருவாங்க. பார்த்தா பூரா மளிகமான இருக்கும். இதை பார்த்து ஒன்று குழந்தை வருது. தென் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றப்ப இவனு மற்றவங்களை பார்த்து பேச ஆரம்பிப்பான். முதல்ல அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறேன், என்ன மாதிரி மாற்றுத்திறனால ஒருத்தனோட குரலை கேட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்களே, அதே பெரிய விஷயம் தான், ஆனால் எங்களுக்கு உதவி தான் தேவை, உங்கள்கிட்ட இருந்து
கருணையோ பரிதாபம் தேவை கிடையாது. நீங்கள் ஒரு பொருள் கொடுத்தீங்களே அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. என்னோட மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் மதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் எங்களுக்காக உதவி கூட பண்ணாமல் இருங்க, ஆனால் எங்களுக்கு கேள்வி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ பண்ணாமல் இருங்க. எங்களாம நிறைய பேர் வீட்டு வெளியே வராமல் இருக்காங்க. அவங்க வெளியே வரணும்னா எல்லாம் மக்கள் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்பீச் முடிச்சிருவான். இது கேட்டு மற்றளவுக்கு ரொம்ப மஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹாப்பி லைஃப் வாழலான் இருப்பான். பார்த்தா அவன் தங்கச்சியோட ரொம்ப ஜாலியாக இருப்பான். போக நம்ம ஹீரோ நரேஷன் கற்றுக்குவான். ஸ்டார்டிங்காக நம்ம ஹீரோக்கு எதிர்த்து நடக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும்ல, போக போக காரோட்டே கற்றுக்குவான். அவன் பாட்டியை கூப்பிட்டு ஊருக்கு ஒதுப்புறமாக இருக்கிற ஒரு ஆற்றுக்கு போவான். பார்த்தா அவங்ககிட்ட ரொம்ப வருஷமாக அவன் பூனைக்கான சாம்பல் இருக்கும்ல, அந்த சாம்பலோட அஸ்தியை கரைச்சிருவான். இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்குது. தென் அவன் பாட்டியை பார்த்து, பாட்டி இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை என்னால் பார்த்துக்க முடியும். வயசான காலத்தில் உனக்கு சில ஆசைகள் இருக்கும். நீ எங்கே போனால் ஆசைப்படுறியோ தாராளமாக இங்கே போ. இதுக்கப்புறம் உன் பேரனை பார்த்துக்க தேவையில்லை. என்னை நானே பார்த்துக்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவன் பாட்டி ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம சின்ன வயசில் கை கொடுத்து அவனை பார்த்தோம், இப்போதைக்கு வளர்ந்து அவனோட மனுஷன் மாறிட்டான். இதுக்கப்புறம் வாழ்க்கை அவன் பார்த்துக்குவான்னு சொல்லி அவங்க பாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு மாதிரி கடைசியில் அவங்க பாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பார்த்தா அவங்க முதல் கேங்களாக சேர்ந்து கச்சேரிக்கு போவாங்க. நல்லா ஜாலியாக கச்சேரி வாசி முடிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு ஹாப்பி மூமெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. இதோட பிக் வேர்ல்டுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பார்த்து தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.